ஃபிலிம் அண்ட் மீடியா ஸ்டடீஸ் வந்து எனக்கு இந்த ஒர்க் ஷாப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் எங்களுக்கு வந்து ஃபிலிம் ஸ்டடீஸ் ஒரு பேக்ரவுண்ட் ஒரு தேர்ட் செமஸ்டர் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஃபிலிம் ஸ்டடீஸ் படிக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த ஃபிலிம்னா இந்த ஜேர்னர் அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனால் சார் வந்து எப்படி ஒரு ஃபிலிமை வந்து டேரக்ட் பண்ணும்போது ஆங்கிள் எப்படி பிளேஸ், ஆக்சுவலாக ஃபிலிம்னா ஃபிலிமை பற்றி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த ஆங்கிள் எப்படி பிளேஸ் பண்ணுவோம், ஒரு க்ளோ ஷாட் எப்படின்னா எடுத்தால் எப்படி எடுக்கணும், ஒயிட் ஷாட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஃபிலிம் எடுக்க போகிறாங்கன்னா அது ஃபர்ஸ்ட் பேசிக்காக என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு தாட், ஒரு 7 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒர்க் ஷாப் வந்து சார் சொன்னார். இந்த 7 இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபிலிமோ ஏதோ ஒரு இது டேரக்ட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தீங்க ஃபிலிம் மேக் டீம் பிரிச்சு ஃபிலிம் மேக் பண்ணுவாங்க. டீம் பிரிச்சதுனால எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் இப்போ ஒரு 2 பேர் பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு இவங்களோட தாட் என்ன இவங்களோட தாட் தெரியும். ஆனால் இப்போ ஒரு டீமாக பண்ணும்போது 5 பேரோட தாட்டும் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு டீம் ஒர்க் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ஃபிலிம் எடுக்கணும்னா கண்டென்ட் ரைட் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு எடிட்டிங் எப்படி பண்ணணும், ஒரு ஆங்கிள் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சார் தெரிவிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு டீம் பிரிச்சு ஒரு ஒர்க் கொடுத்ததுனால தான் அது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு தாட் வருது. ஃபிலிம் தான் இப்படி எடுக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு, டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் எப்படி இருக்கணும், ஃபிக்ஷன் தான் எப்படி இருக்கணும், நான் ஃபிக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒர்க் ஷாப் 2 days எங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் வியூவாக கொடுக்குறது ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு வந்து லைக் டு தேங்க் டேரக்டர்ஸ் ஆஃப் ஃபார் கிவிங் பெர்மிஷன் அண்ட் ஆல்சோ லைக் டு தேங்க் HOD sir and Kritika ma'am to organize this kind of event to implement our knowledge to the next level. Once again, thank you. Good afternoon to all. First of all, sir, the section of my exam, this is the section of ஒரு ஃபிலிம் வந்து எப்படி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கோசரம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அது ரிலேட்டடாகவும் கற்றுக்க, சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் கற்றுக்கலாம். ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் டாக்குமெண்ட்ரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எடுப்பாங்க, ஒரு மீடியாவுக்கு வந்து அடுத்த மீடியா வந்து என்னென்ன இதெல்லாம் ஃப்ரேம்ஸ் எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறையா வேணும் சார். அடுத்து நீங்கள் கொடுத்த டாஸ்க்கு வந்து அந்த வீடியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கு. அதுதான் சார் ரொம்ப கஷ்டப்படுச்சு. ஆனால் குரூப்பாக சேர்த்து பண்ணும்போது ஜாலியாக இருந்துச்சு. நான் பண்ணேன், என்ஜாய் தான் பண்ணேன். இதே மாதிரி எல்லா ப்ரோக்ராமும் குரூப்பாக இப்போ சேர்த்து பண்ணால் நல்லா இருக்கும். நம்ம வந்து 2 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், 3:45 கூட முடிச்சிட்டோம். லாஸ்ட் 15 minutes ஆகுது பேசணும்னு சொன்னாரு. அந்த டூர் வந்து 3:45 வரைக்கும் நம்ம வந்து அந்த ஷார்ட் டியூரிங் டைம் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். அதுவும் 3 weeks 2 weeks இருக்கும். அதுக்கே நம்ம வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இது பண்ணி அது எப்படியோ ஒன்று கடைசியாக வந்து போட்டோம். ஆனால் ஒரு மூவி வந்து 3.5 hours எடுக்கிறாங்க. அதுக்காக அவங்க எத்தனை இயர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க நமக்கு வந்து கூட திங்க் பண்றதே இல்லை. ஒரு மூவி பார்த்து வந்து ஈஸியா வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்றோம். ஆனா வந்து எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்கன்னு நமக்கு வந்து கூட திங்க் பண்றதே இல்லை. நம்ம வந்து 3 weeks இருக்கு, அதுதான் நம்மளால முடியலன்னா ஒரு 3.5 hours எவ்வளவு நேரம் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து திங்க் பண்ண. குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரிபடி. நான் வந்து அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லலை. நான் வந்து இதுல வந்து நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், நான் வந்து என்னென்ன ரெக்டிஃபை பண்ணேன்னு சொல்றேன். ஸோ அவர் நிறைய விஷயம் சொன்னாரு, நிறைய பிளான் பண்ணிட்டு வந்தாரு. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல
யூடியூப்ல நான் வந்து சும்மா மூவிஸ்னா படம் மட்டும் தான் பார்ப்பேன். அந்த உள்ள இருக்கிற ஷார்ட்ஸ் பத்தி ஒரு போட்டோ வந்து பார்ப்பேன். நான் போட்டோ கூட பெருசா வந்து போய் எடுக்க மாட்டேன், வீடியோஸ் எடுத்து போக மாட்டேன், அந்த மாதிரியான ஆளு. இப்போ குரூப் பிரிச்சு இந்த மாதிரி போய் வீடியோ எடுங்க, கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு போது நம்ம கிட்ட தான் நம்ம கிரியேட்டிவே எதுவும் இல்லையே, நம்ம எப்படி இதெல்லாம் பண்றதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். நம்ம நார்மலா ஒரு செஷன்னா ஒரு டாபிக் பத்தி யாராவது வருவாங்க, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாங்கள் நிறைய வந்து செஷன்ஸ் நிறைய அட்டன் பண்ணது, அதனால இந்த தடவை இந்த செஷன் தான் அட்டன் பண்ணோம், நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சு நம்ம ஃபிலிம் ஸ்டடிஸ் எக்ஸாம் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஆசையோட நம்ம உட்காந்து. ஆனால் அப்போ திடீர்னு குரூப் வச்சு இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும், நீங்க வந்து எடுத்த வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். அப்புறம் எனக்கு பிபிடி தவிர்த்து இந்த மாதிரி வீடியோலாம் பண்ண வராது, எனக்கு போட்டோஸை மட்டும் தான் வந்து வீடியோவாக எடிட் பண்ணுறது தவிர்த்து வேற எதுவும் தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. அவர் சொல்ற நிறைய லாங்குவேஜ், நிறைய வேர்ட்ஸ் வந்து நிறைய விஷயம் எனக்கு புரியவே இல்லை. ஆனா வந்து அது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. தவிர்த்து இந்த ஷார்ட் டியூரேஷன்ல அதை நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம மண்ணில ஏறிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு என் மைண்ட்ல. அதுக்கப்புறம் நாங்க நேற்று மதியம் ஃபுல்லா உட்காந்து கண்டென்ட் நம்ம எழுதவே இல்லை. நம்ம உட்காந்துக்கிட்டு நிறைய எப்படி இதை பண்றது, ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும், எல்லாருமே இதே பர்ஸ்பெக்டிவ்ல தான் பண்ணுவாங்க. நாம என்ன பண்ணலாம், நாம என்ன பண்றது, நாங்க கேண்டீன் வந்து உட்காந்து ஒரு 4 மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸா டிஸ்கஸ் பண்ற மாதிரி வீடியோ எடுத்துட்டு நாங்க நைட் வந்து சரி என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி இது எப்படி எடிட் பண்ணலாம்னு ஒரு சஜஷன் கேட்கறப்போ ஃபுல்லா வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸா போயிடுச்சு. இந்த வீடியோ வேஸ்ட், நீங்க ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து எடிட் பண்ணாதான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி புதுசா வீடியோ எடுத்து எனக்கு நைட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நைட் ஒரு மணி நேரம் உட்காந்து நாங்க என்ன பண்ணலாம், இன்னும் சிம்பிளாவே முடிச்சிடலாம், இன்டர்வியூ செஷன் பண்ணலாம், அப்புறமா மறுபடியும் இல்ல நம்ம ஃப்ரெண்ட் செஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பொண்ணுகிட்ட ஏபிசிடி குரூப்போட கதை என்னன்றது கேட்கற மாதிரி சிம்பிளா பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு 9:30 காலேஜுக்கு வந்து அதுவே லேட் ஆகி 9:45 சம்திங் கேண்டீன்ல மறுபடியும் போய் உட்காந்து வண்டி சவுண்ட் விசில் சவுண்ட் எல்லாத்தையும். அப்புறம் வீடியோக்குள்ள வந்து நம்ம பேசுற வாய்ஸ் வந்து கிளாரிட்டியா வரணும்னு மைக் வைக்கணும். இது எல்லாமே வந்து எனக்கு அப்பதான் நிறைய விஷயம் தெரிஞ்சுச்சு. ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா எவ்வளவு விஷயம் இருக்கு, அதை எடிட் பண்ண எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க வந்து பார்த்தோம். நேர்ல பிடிச்ச தலைவலி எனக்கு வீடியோ எப்படி ஒரு மாதிரி தொடர்ந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாம எடிட்டிங்க்கு இப்போதைக்கு எங்களுக்கு ஹெல்ப் வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வெளியில இருந்து தான் வாங்கிக்கிட்டோம். ஆனா எனக்குமே அந்த எடிட்டிங்லாம் நம்ம கத்துக்கணும். இப்போ லாஸ்டா பார்ட்னர் டீம் பண்ணலாம் பார்க்கும்போது நாமளும் இந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்ணணும். நாமளும் இன்னும் நம்ம சிஸ்டம்ல சும்மா டைப்பிங் வேலை மட்டும் தான் கத்துக்கிட்டேன். இன்னும் நான் வந்து எங்க எடிட்டிங் வேலையெல்லாம் இன்னும் கத்துக்கணும். நாமும் கேமரா ரோட்லாம் வரணும், நானும் நிறைய விஷயம் பண்ணணும்ன்றது வந்து அந்த ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சு. அந்த இன்ட்ரோடக்ஷன்ல எவ்வளவு செகண்ட்ஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ தான் அவங்க ஹீரோ வைக்கணும், அது மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ், அனிமேஷனு, எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது அந்த எடிட்டிங்ல வந்து நாம எது மாதிரி இந்த ஆங்கரை செட் பண்ணி எடுக்கும்போது அந்த வியூரன்ஸ்ல கரெக்டா மாறும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளவு வரணும் எல்லாமே கொஞ்சம் கற்றுக்கலாம். அப்புறம் நிறைய வீடியோ வந்து கொஞ்சம் அனிமேஷனு, அந்த பேக்ரவுண்ட் ஃபீச்சருமே இதெல்லாம் நிறைய இருக்கும். இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்தோம், அது நல்லா தான் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்தேன்னா ஒரு ஃப்ரேம் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரேம் வந்து லேண்ட்ஸ்கேப்ல எடுத்தோம். இதையும் அதையும் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்றது, ஆக்சுவலி அந்த இப்போ காலையில எடுத்த வீடியோக்கு ஒரு 7 மணிக்கு போன் பண்ணோம். கான்ஃபரன்ஸ்ல உட்காந்து 5 பேர் உட்காந்து இப்படி பண்ணலாம், அது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் பேசிட்டே இருந்தோம். இப்படி வேணாம், இந்த மாதிரி வேணாம், அந்த மாதிரி வேணாம், இருக்கிற கொடுத்த டாபிக்கே எங்க சப்ஜெக்ட் ஓரியன்டா தான் இருந்துச்சு. அதுவே கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா அதுல வந்து எப்படி நம்ம கண்டெக்ட் வந்து டெலிவர் பண்றது எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேண்டீன்ல வந்து போலாம். கேண்டீன் போயிட்டு ஒரு பொண்ணு வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்றாங்க, அந்த டாக்டர்ஸ் ஹெல்ப் வரும், அது ஒரு எடிட்டிங் இது பண்ணலாம், அது பண்ணலாம், எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் அவங்களுக்கு ஃபோக்கஸ் வைக்கணும். அவங்க 3 பேர் மூஞ்சி நல்லா பேசிட்டோம்னா அவங்க தலையெல்லாம் லைட் எரியணும் அப்படின்னு எதுவோட அதை பண்ணி வச்சிருந்தோம். நடிச்சதை பார்த்தா எல்லாமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து ஒரு 4 நிமிஷம் வீடியோ, அது எப்படியும் ஒரு இன்ட்ரோ வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு 10 நிமிஷம் 10 செகண்ட்
கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் 3:50 அந்த மாதிரி நிமிஷத்துக்கு போட்டு இங்க அப்படியே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சோம். கடைசியில நாங்க டைலாக் கூட ஒழுங்கா ரெடி பண்ண இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதுதான் ஒரு விஷயம் பண்றப்ப நம்ம எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆக்சுவலி நாங்க நைட் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி டைலாக் எழுதி இது எழுதி அது எழுதுன்னு சொன்னோமே தவிர ரியலியுமே எழுதுறாங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி காலையில வந்து நைட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. நைட் வந்து வேற கான்செப்ட் எப்படின்னா வேற டிபார்ட்மெண்ட். எனக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும், நீ சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா காலையில வரப்போ மைண்ட் மாறிடுச்சு. இல்ல இந்த இது போனோம்னா அந்த கதையெல்லாம் வரும், அந்த ஃப்ரெண்ட் வந்தா சொல்லணும், அது இது எல்லாமே வரும் அப்படின்றதுனால சரி காமா சொல்லி நீங்க இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்போ வந்து எங்க அந்த பொண்ணோட ஹெச்ஓடி வந்து ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குது இப்பதான் இப்படின்னா ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆக முடியும், நம்ம கண்டென்ட் வந்து எப்படியாச்சும் டெலிவரி பண்ணிடணும், அவ்வளவுதான். நாங்க வந்து கண்டென்ட் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற மெயின் ஃபோக்கஸ்ல நாங்க எடிட்டிங் பண்றதை விட்டுட்டு எங்க கண்டென்ட் நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ரேம் வைக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு டைம் பத்தல. நாங்க தான் கடைசியா செஞ்சு நாங்க தான் டீம் நம்பர் 1 கடைசியா நாங்க தான் எங்களுக்கு இப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் நீ டைம்ல பண்ணாதான் அது வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டோம். டைமிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். ஸோ நான் என்ன நினச்சேன்னா சப்ஜெக்ட் பேசுவாங்க, என்னென்ன சில்ட்ரன்ஸ் கூட காமிப்பாங்க அந்த மாதிரி நினச்சேன். பட் நான் வந்து நேற்று சார் சொல்லியிருந்தாரு. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு சில டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அது பற்றி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்கே இல்லை. நான் ஏன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னா சார் வந்து ஒரு ஒர்க் கொடுத்தாரு, எங்களுக்கு ஒரு கான்செப்ட் கொடுத்தாரு. நாங்களே ஒன்றும் ஸ்கிரிப்ட்லாம் எடிட் பண்ணி நாங்களே எடிட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமும் வந்து அது இது பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே சொல்லும்போது தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து சேனல் போடுறோம், டிவி சேனல் போடுறோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு வீடியோ ஷார்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம எடுக்கும்போது நம்ம டைமெஷன்லேயே போகிறது அது மாதிரி சீரியக்கூடாது. அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறோங்கிறத நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. உண்மையாகவே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம். ஸோ டெஃபினட்டாக இந்த 2 டேஸாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன தெரியாது கூட இந்த பிள்ளைங்களாம் தெரிஞ்சுக்கணும். எடிட்டிங்னா என்ன, கேமரானா என்ன, இந்த மாதிரி டைரக்ஷன்னா என்ன, கண்டென்ட்னா என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து என்னதான் தியரிட்டிக்கலாக படித்தாலும் கூட ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா நம்மளை எக்யூப் பண்ணிக்க முடியும். இதோட ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பை department. So actually I congratulate to Professor Dr. Govindraj and the team of English department and then resource person. பார்த்தீங்கன்னா இவருக்கு பிஸி ஷெட்யூல், இவங்க நிறைய ஃபிலிம் பண்ணுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் அந்த 2 நாளை நம்மளோட வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கும் நம்முடைய ரிசர்ச் சென்டர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் கொடுக்க கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அப்புறம் என்னன்னா இப்போ நீங்கள் சின்ன ஃபிலிம்லாம் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க, ஒரு 1 minutes 2 minutes. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம சென்டருக்குன்னு ஒரு 2 minutes to 3 minutes ஒரு ஃபிலிம் எனக்கு தேவைப்படுது. ஃபார் அட்மிஷன் பர்பஸ்க்காக தேவைப்படுது. அதை வந்து நீங்கள் எல்லாரும் சேர்த்து எனக்கு பண்ணி கொடுக்கணும். எவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக, எவ்வளோ பர்ஃபெக்டாக, எப்படினாலும் ரீச் ஆகக்கூடிய லெவலில் ஒரு தீமை நீங்களே செலக்ட் பண்ணுங்க, சார் டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு 2 to 3 minutes அல்லது 2 minutes போக முடியும். 2 minutesல ஃபுல் ஃப்ளெஜ்டா வீடியோவோட தீம் கண்டென்ட்டோட எனக்கு ஒரு வந்து உங்களுடைய கிட்ட எனக்கு பண்ணணும். டிபார்ட்மெண்ட்டுக்காக செய்யுங்க, நிறைய செய்யுங்க, இல்லைன்னு சொல்றேன். பட் சென்டருக்காக எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கம்பைன் பண்ணி ஒரு சார்ட் எனக்கு தேவை. அதை வந்து கண்டிப்பா நீங்க வந்து இந்த செமஸ்டர் முடிச்சு அடுத்த செமஸ்டர் நீங்க எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போவீங்க நம்பிக்கை இருக்குது. அது எப்பவுமே எனக்கு பயன்படக்கூடியதா இருக்கும். இது ஏதாவது பண்ணி நம்ம வந்து யூடியூப் சேனல்லையோ அல்லது வந்து இந்த மாதிரி லோக்கல் சேனல்லையோ நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னாடி நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரீச் ஆகும்.
புரியுங்களா? அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பாக சென்டருக்கு செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். My mother really feel very happy when she holds a child in her hand, right? So அப்போ அந்த மாதிரி conducting and mobilizing, organizing an event is like biggest child. So when a mother gets a child, she feels very happy. So in the same way, when we the faculty members of the department witness your creativity, as the Kritika stated, your creativity, your sense of humor, and as well as your expertise in utilizing technology. So that really made us to feel very happy and honored, and I'm very thankful. Personally, I'm very thankful to Mr. Pugal for having come over here, and moreover, there are many things are there between we both. But apart from that, he has made really this workshop was a wonderful and useful one. Hope everyone will agree with me. And so, as stated, just I am thinking a little more advanced how this technology and this knowledge and expertise could be utilized for the betterment of the department. So that is what we and I personally expect. இப்போ நம்ம 11th அன்னைக்கு we have an inspection, அதுக்கு இன்னும் ஒரு 2 daysக்குள்ள என்ன we can do better, right? அது மாதிரி நீங்க இன்னும் சொல்ல போனா when we are having the classes, then you yourself can create certain kind of short videos on the given topics. Okay, so இதுவரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கும். even we too don't have, right? ஏன்னா இந்த பார்க்கும்போது மொபைல் ஃபோன் ஆகட்டும் அல்லது கோடாக் ஃபில்ம் ஆகட்டும் இல்லையா, இல்லை கோடாக் ஃபில்மே இல்லை. ஒரு காலத்தில் அதில் 16,000 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கம்பெனியே கிடையாது. பிகாஸ் they are not outdated, they are not updated. ஓகே, அப்போ நீங்கள் இந்த ரீசெண்ட் அதுவும் எஸ்பெஷலி எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த 4th வீடியோ that bringing into AI into AI, right? Very wonderful and very happy for ஏதோ லைக் அவர் என்ன சும்மா வழக்கம் போல ஏதோ நம்ம ஒரு அப்படியே ஆட்ட போனோம் அந்த மாதிரி இல்லாமல் some kind of creativity that we witnessed. ஓகே, ஸோ இது வந்து இதோட நிற்கக்கூடாது. இப்போ மதியம் லஞ்ச் டைம் அப்போ சார் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். we have many more things and for the better, many more things to be conducted for the betterment of our students and as well as the department. So இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியா வச்சு டிபார்ட்மெண்ட்டே நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்து போறதுக்காக ஒரு பிளானிங்ல ஜஸ்ட் we are discussing like நாங்க ஃபேக்கல்டி டிஸ்கஸ் பண்ணல, ஜஸ்ட் ரிசோர்ஸ் பர்சனோட தான் பேசிக்கிட்டு இருந்தோம். let us try how to be mobilized. Okay, so this is what I would like to share with you. Wonderful and awesome. My hearty congratulations to all of you. Special thanks to Mr. Pugal. Today we have seen it in a different mode, and really as faculty members of the department we are so happy, and the credit goes to Pugal sir because he was the one who triggered and brought all those things from you. So let us give a big round of applause for Pugal. And you were performing, and myself and HOD sir, the CP sir were thinking about how we can use this for the welfare of the department, or how this can be showcased to enhance the department and all. So it is really one good thing, because film studies as theory you have read for the semester, and for the next semester you have media communication. So this workshop is a combination of both these things, the film studies and media. And I think some of you might have got an idea of entering into media also. So really good to see all the creative selves of you. And next time, as we always say, we'll be so happy if you do the same thing in yes. And we should have this for Librio. Next semester we'll be doing now, so you can take it as an initiative, and the whole class can come out with a single video about the department, about the center, and all those things. Because sir taught you some techniques. So implementing all these techniques, you can take it. Don't leave it by today. For outreach also. Yes, even for outreach programs we go for schools, no? Students will be very much interested if they see you yourself on the thing. And next day what we can do is we can plan for 2 days, and one day what Pugal sir did, you can do to those children. Yes. Yes, and we can show they are real to themselves. So this is how we have to improve ourselves, and we have to learn something. So on behalf of the department, we thank you so much, sir. And really, we were very happy to witness. It was entertaining, it was motivating, it was informative, and all the things you can add. So we had, it was like a movie commercial.
we have done. 12 மணி நேரம் முடிஞ்சு நினைக்கிறேன். ஸோ பேக்கப் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வைஃபை இங்கே ஏற்படுத்தி கொடுத்த சார் அவர்களுக்கும் ப்ரொஃபஸர் சார் மற்ற ப்ரொஃபஸர்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஸ்காலர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த 2 நாள் டைம்லைனில் நிறைய விஷயங்கள் உள்ள அசைப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இதையே இன்னைக்கு ஒரு நாளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நாளைக்கு ஒரு நாளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தாங்க, நான் சொல்லிட்டே இருந்தாங்க. இதையே உங்களுடைய படிப்புகளை எப்படி ட்ரை பண்ணலாம், அதுக்காக குட் பாயிண்ட். அடுத்தது ஸோ கான்டென்ட் ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கான்டென்ட் ஃபுல்லாக இருக்குது. அந்த கான்டென்ட் ஃபுல்லாக இருக்கிற சென்ஸ் ப்ரொடக்டிவாக இருக்க போகிறது அது ஒரு 3 மணி நேரம் தான். 8 மணி நேரம் இருந்தாலும் 7 மணி நேரம் இருந்தாலும் ப்ரொடக்டிவாக நமக்கு இருக்க போகிறது அந்த 3 மணி நேரம் தான். அதுதான் கான்டென்ட். தொடர்ந்து இதுலேயே நீங்கள் ட்ராவல் பண்ணி. ஸோ அப்புறம் சார் சொன்னாங்க, சார் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்காக பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட். நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்டென்ட்டை முதல்ல உள்ளே. ஸோ என்ன கான்டென்ட்டை நம்ம டெவலப் பண்ணணும் ஒரு விஷயம், அப்போது அதை முதல்ல எழுதிக்கணும். ஒரு 2 பேஜ் 3 பேஜுக்கு ஃபஸ்ட்டு எழுதணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன டிபார்ட்மெண்ட்ஸில் என்ன கீழேஜ் இருக்குது. ஸோ அதில் வெளியே முடிச்சுட்டு போனால் என்ன பண்ணலாம், இது ஒரு விஷயம். ஸோ எவ்வளோ நாளாக இங்கே இருக்குது, இதனுடைய ஃபெசிலிட்டி, அதாவது டேபை 2 விஷயம். டேபை நீங்கள் ஃபீச்சராக மாற்றணும். ஸோ அதுதான் கண்டென்ட்டை நீங்கள் மாற்றுற விதம். இயற்கை சூழல் இருந்த இந்த கேம்பஸில் நீங்கள் வந்து படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியர் இல்லை. அது ஆப்வியஸ்லி உண்மை. நீங்கள் ரொம்ப இறைச்சலான ஒரு இடங்களில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் அவ்வளோ அமைதியாக சுத்தமாக இருக்கும். இந்த இடமும் அவ்வளோ வைப்பாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் கண்டென்ட்டில் கொண்டு வரணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நீங்கள் கண்டென்ட்டில் கொண்டு வரணும். அடுத்தது நம்மகிட்ட லேப் ஃபெசிலிட்டி என்ன இருக்கும், அது எதெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இல்லை 2 நேம் கிடைக்கும். ஒரு நேம் அந்தந்த வெப்சைட்டை சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், நீங்கள் பண்ண ப்ராடக்டை ஒரு 500 பேர் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. அந்த 500 பேர் இருக்கிற ஸ்டேட்டஸில் ஒரு ஆளியோட கான்டாக்டில் எவ்வளோ மினிமமாக ஒரு 300 பேர் வச்சுக்கலாம். ஒரு 200 பேர் வைக்கல, 500 × 200 எவ்வளோ வருது? ஓகே, 1 lakh அதிகம் கொடுங்க, 50,000. ஒரு 50,000 பேருக்கு கொண்டு போய் உங்களுடைய மீடியா, தட் மீன்ஸ் உங்களோட கான்டென்ட்டை ரீச் பண்ணுறீங்க. அந்த 30 செகண்ட்ஸ் இல்லை, இப்போ 1 minute வைக்கலாம். ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் 1 minute வைக்கலாம். 2 minute 2 வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் 2 minute வைக்கலாம். அப்போ சார் சொல்கிற 2 ஸ்டேட்டஸாக வைக்கலாம். அப்போ இந்த 2 ஸ்டேட்டஸை 200 இன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் வைக்கிறாங்க. 500 பேர்த்தில் ஆக்டிவாக பார்க்குறவங்க ஒரு 50,000 பேருக்கு போய் ரீச் ஆச்சுன்னா கூட உங்களோட ஒர்க்கு நீங்கள் சொல்ல முடியாது. காலேஜ் எவ்வளோ பேருக்கு படிக்கும் போதே இதை பண்ணி கொடுக்கறதுக்கான, இதை செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் பண்ணிக்கொடுக்க முடியும்னா ஆர்ட் ஃபார்மில் இருக்கிறவங்களால தான் பண்ணிக்கணும். ஸோ அதையே நீங்கள் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் இன்னும் அழகாக செஞ்சு கொடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அதைய சிறப்பாக செஞ்சு கொடுங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே தான். ஸோ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்னலாம் நீங்கள் இது பண்ண முடியுங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி சார் சொன்ன மாதிரி யூடியூப் சேனல்ஸ்லேயே நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளே வீடியோ இருக்காங்க. இன்றைக்கெல்லாம் நீங்களே வீடியோ இருக்காங்க. ஒவ்வொரு ஜிமெயில் வச்சுருக்கவங்களும் ஒரு யூடியூப் ஓனர்ஸ் தான். ஒவ்வொரு ஜிமெயில் வச்சுருக்கவங்களும் ஒரு யூடியூப் ஓனர்ஸ் தான். ஸோ உங்களோட மெயினாக உங்களுடைய கான்டென்ட்டை நீங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக பண்ணணும் கேட்கணும். என்ன கேட்கணும்னா, சார் எங்களுக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ பண்ணி கொடுக்க சொல்லுங்க சாரையும் கேட்குற அளவுக்கு உங்களோட குவாலிட்டி இருக்கும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பட்ஜெட்டு, அதனோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் கண்டென்ட்டில் தெளிவாங்க. அவங்க என்ன பண்ணணும், எதுக்கு என்ன ஆகுதுன்றது அவங்க பார்த்துப்பாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்லை? கொஞ்சம் ப்ரொஃபஷனலான கேமராஸ், அது கொஞ்சம் ப்ரொஃபஷனலான எடிட்டிங்லாம் கொஞ்சம் பயன்படுத்துங்க. உங்களோட ஐடியாஸ் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒவ்வொரு கிராமங்கள்லேருந்து வந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் இது இருந்தால் ஒரு அட்ராக்டிவான இது இருக்கும். அப்புறம் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் கீ பாயிண்ட்ஸாக போட்டு எழுதி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது அது நானும் பார்க்கும்போது நிச்சயமாக என்னோட ஃபீட்பேக்கே சொல்கிறேன். கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் ஒரு அளவுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்துருப்பீங்க. ஸோ தொடர்ந்து அதை செய்யுங்க. மறுபடியும் அதே தான் சொல்கிறேன்.
பாட புத்தகங்கள் படிக்கணும், அதை சார்ந்து பரீட்சை, ஏன்னா அதுலேருந்து தான் பரீட்சை எழுத முடியும். நம்ம என்னெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணோம்னாலும் பாட புத்தகம் சார்ந்த பரீட்சை எழுத முடியும். புத்தகம் எடுக்கிறீங்களா, லைப்ரரியிலையோ வெளியோ புத்தகங்கள் ஆகிறீங்கன்னா ஒரு புத்தகம் மாதத்துக்கு ஒரு புத்தகமாவது முடியும். சின்ன சின்னதாக முடியும். முதல்ல அது உங்களுக்கு என்ன ஜானர் பிடிக்குதோ அதை படிங்க. நாவல், சோஷியல் ட்ராமானா சோஷியல் ட்ராமா, ஹிஸ்டாரிக்கல்னா ஹிஸ்டாரிக்கல், ஆர்ஆர்னா ஆர்ஆர், காமிக்னா காமிக், வாட் எவர் எது பிடிக்குதோ முதல்ல அதை ஆரம்பிச்சு படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் யூ ஆல் for your great future. Thank you so much. Thank you.